ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஈஸியாக பண்ணக்கூடிய மட்டன் டேஸ்ட்டில் இருக்கிற வாழைப்பூ கோலா உருண்டை தான். இந்த ரெசிபிக்கு ஒரு கையளவு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதோட நரம்பு எல்லாத்தையும் நீக்கி சுத்தம் பண்ணிட்டு 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாழைப்பூவை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாழைப்பூவையும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து அது நல்லா ஆற வச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் வேக வச்ச வாழைப்பூ, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 தேங்காய் பத்தியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 8 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எடுத்து அது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. இந்த சைஸில் பண்ணும்போது 10 பால்ஸ் வரும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அப்போது தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.